அனைவருக்கும் வணக்கம். புரியும் தமிழில் புறநானூறு, இதுதான் நான் எழுதப்போட அடுத்த தொடரோட தலைப்பு. ரொம்ப நேரடியான தலைப்பு தான். தலைப்பை பார்த்த உடனே என்ன எழுத போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புறநானூரில் இருக்கிற பாடல்களை எடுத்துக்கிட்டு அது ஒவ்வொன்றையும் பகுதியாக பிரித்து, பகுதியானா புறநானூரில் பாடல்கள் வேறு விதமாக, சில பாடல்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும், சில பாடல்கள் கொஞ்சம் நீளமானதாக இருக்கும். சின்ன பாடல்களெல்லாம் அப்படியே படிச்சுட்டு பொருள் பார்த்துட்டா போதும், நமக்கு புரிஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் பெரிய பாடல்கள் இருக்குது, அதெல்லாம் பகுதியாக பிரித்து ஒரு 4 வரியாக, 8 வரியாக, இந்த மாதிரி. அதாவது இதில் நான் எதுவும் கணக்கெலாம் வச்சுக்கல, 3 வரியாக பிரிக்கணும், 4 வரியாக பிரிக்கணுங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கணக்கு வச்சுக்கல. பொருள் எங்கே முடியுதோ, ஏன்னா 20 வரி இருக்குது அப்படின்னா 20 வரியும் ஒரே பொருளை சொல்ல போகிறதில்ல. முதல் 4 வரி ஒரு பொருளை சொல்லலாம், அந்த 4 வரிகளுக்கு மட்டும் தனியாக பொருள் பார்க்கணும். அடுத்த 8 வரியும் சேர்த்து ஒரு பொருளை சொல்லலாம், அந்த 8 வரியும் சேர்த்து தனியாக பொருள் பார்க்கணும். இப்படி ஒரு பாடலையும் தனித்தனியாக பிரித்து இன்றைய வாசகர்களுக்கு புரிகிற மாதிரி, ஆனால் தமிழில் தான். இன்றைய வாசகர்களுக்குன்னு சொன்னாலே மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, வாக் பண்ணி, ஸ்டாண்டு பண்ணி, சிட்டு பண்ணி அப்படிங்கிற மாதிரி இந்த பண்ணி தமிழில் எழுதுவோம் அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம். இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு புரியக்கூடிய எளிமையான தமிழில் புறநானூற்று பாடல்களுடைய விளக்கங்களை கொடுக்கறது தான் இந்த தொடரோட நோக்கம். அதோட அந்த பாடலில் இருக்கிற கடினமான சொற்களுக்கான விளக்கமும் தனியாக கொடுக்க போகிறேன். இது எதுக்காக அப்படின்னா, புறநானூரை படிக்கும்போது அதில் கிடைக்கிற தகவல்கள் நமக்கு மிகப்பெரிய மலை போட்டுது. அதில் இருக்கிற உணர்வுகள் தான் முதல் இடம். புறநானூற்று பாடல்களுக்கு புறநானூற்று பாடல்களில் உணர்வுக்கு தான் முதல் இடம், அதில் எந்த ஐயமும் கிடையாது. ஆனால் அந்த உணர்வை சொல்லுகிற விதம், அதில் இருக்கிற தகவல்கள். அதில் ஒரு குதிரை வருதுன்னா அந்த குதிரைக்கு ஒரு வர்ணனை, அந்த குதிரையை ஒரு தேரில் கட்டியிருக்காங்கன்னா அந்த தேருக்கு ஒரு வர்ணனை, அந்த தேர் போகிற பாதையில் இருக்கிற விஷயங்கள், மனிதர்கள், மரங்கள், பறவைகள், விலங்குகள், அந்த காலத்து அரசர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை செய்தார்கள், என்ன மாதிரியான கெட்ட குணங்கள் அவர்களிடம் இருந்தன, அவர்கள் தங்களுக்கு அருகிலே இருக்கிற மற்ற நாடுகளோடு எப்படிப்பட்ட நல்ல உறவை கெட்ட உறவை பேணினார்கள். இது எல்லாத்தையுமே புறநானூற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நான் எப்போவுமே தமிழ் பழந்தமிழ் இலக்கியங்களை பற்றி எழுதும்போதெல்லாம் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு திருக்குறளையோ, ஒரு புறநானூறையோ, ஒரு குறுந்தொகையையோ, ஆழ்வார் பாடல்களையோ, திருவாசகத்தையோ, தேவாரத்தையோ, கம்பராமாயணத்தையோ நேரடியாக தமிழில் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதி தமிழ் தெரிந்த நமக்கு மட்டும்தான் இருக்குது. அது உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். மற்ற மொழிகள்லையும் இதே மாதிரியான காவியங்கள் இருக்குது, அதை பற்றி அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளட்டும். நம்மகிட்ட இருக்கிறத நினச்சி நம்ம பெருமைப்படணும் இல்லையா? அப்படி புறநானூற்றை படிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கும்போது அதை ஏன் வீணடிக்க வேண்டும்? நேரடியாக புறநானூற்றை படித்து புரிந்து கொள்ளலாமே அப்படிங்கிற அந்த ஒரு ஆவலில் தான் இந்த தொடரை தொடங்கவிருக்கிறேன். அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்குற ரொம்ப பெரிய புத்தகம் புறநானூறு. அதுவும் ஒரு வரியையும் ஊன்றி படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதனால் எனக்கு சில முன் தயாரிப்புகள் தேவைப்படுகின்றன. அதற்கு கொஞ்சம் நேரமாகும், ஓரிரு வாரங்கள் ஆகக்கூடும். அதன் பிறகு இந்த தொடர் தொடங்கும். என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் இந்த தொடர் வெளிவரும். அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான இணைப்பை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள், வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிக்கோங்க. ஒரு 2-3 வாரம் பொறுமையாக இருங்க. ஏன்னா சரியான தயாரிப்புகளோடு நம்ம தொடங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த புறநானூற்று அரசர்களும், புறநானூற்று புலவர்களும், புறநானூற்றில் வருகிற மனிதர்களும், தமிழர்களும் நம்மை மிகுந்த பரவசத்தில் ஆழ்த்தி இப்படி ஒரு படிப்பு அனுபவத்தை வேறு எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மலைப்பை நமக்கு உண்டாக்குவார்கள், அது உறுதி. அதனால் இந்த தொடருக்கு நீங்கள் இதுவரை தந்திருக்கிற வரவேற்புக்கு மிகவும் நன்றி. உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இந்த தொடரை பற்றி சொல்லி இந்த சேனலுடைய இணைப்பை கொடுத்து அவர்களை இதில் சேரச் சொல்லுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து புறநானூற்றை படிப்போம். உண்மையிலேயே தமிழர்கள் என்பதற்காக பெருமை கொள்ளக்கூடிய ஒரு படைப்பாக புறநானூறு இருக்கிறது. அதை அணுக்கமாக நெருங்கி புரிந்து கொள்வோம். நன்றி.